இங்க ஒரு பொண்ணு லிஃப்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வருவா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ பேய பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் எப்படி பாக்குறாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிருப்பா. இப்ப அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணு எங்க போயிட்டானே தெரியலையே, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கிறேன், நான் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா தம்பி கிட்ட போயிட்டு பேசுவா. ஆனா அவங்களோட கண்ணுக்கும் இந்த பொண்ணு தெரியவே மாட்டேங்கிறா. என்னதான் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்று பார்த்தா இப்போ யாரோட உருவமும் அங்க தெரிய மாட்டேங்குது. அப்பதான் இந்த பொண்ணுக்கு நம்ம யாரோட கண்ணுக்குமே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்ற விஷயமே புரிய வரும். இப்பதான் அந்த லிஃப்ட்ல இருக்கிறவங்க எதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அப்படி பார்த்தாங்க அப்படின்றது இந்த பொண்ணுக்கு புரிய வந்திருக்கும். அதாவது ஐஸ்கிரீம் மட்டும் காத்துல மிதந்துட்டு இருந்திருக்கும். இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டா. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதே தெரியல. நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருப்பா. ஆனா கால் அவர் எடுக்கிறாரு, பேச முடியல, பேசுறது கேட்கவும் மாட்டேங்குது. நல்ல வேலையா இப்போ இந்த பொண்ணால வந்து மெசேஜ் இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு அனுப்ப முடியும். அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவா. நான் ஆரம்பத்துல அவர் நம்பவே மாட்டார் தான். நீ கொஞ்சம் கீழே இறங்கி வா, நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. கீழே பார்க்ல போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணோட போன் மட்டும் அங்க இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்து அங்கதான் நின்னுட்டு இருப்பா. அந்த பொண்ணோட கையை இப்படி டச் பண்ண உடனே அவன் நம்மளுக்கு எதிரில் தான் இருக்கா அப்படின்றதும் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் அப்படின்னா வெறும் வந்து ஃபோன் சாட் மூலியமா மட்டும்தான். கரெக்டா இப்போ இந்த பொண்ணோட அப்பாவும் கீழே இறங்கி வந்துருவாரு. இப்போ இவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக உங்க பொண்ணு வந்து பிசினஸ் ட்ரிப் வேலையா ஊருக்கு போயிருக்கா, அதனால கண்டிப்பா வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க அப்பாவும் பெருசா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சரி சாப்பிட்டு நீங்க போலாம் மேல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இந்த பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்துருப்பா. இந்த பொண்ணுக்கும் வேற பயங்கரமா வசிக்குது. அதனால இப்போ இவருக்கும் வேற வழியே இல்லை. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பக்கமா அங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு எடுத்து சாப்பாடு கொடுப்பாரு. எதனால இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கும். அந்த பிரேஸ்லெட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து இப்படி மறைஞ்சு போயிடுவா. அந்த பிரேஸ்லெட் அப்பப்போ வந்து வேலை செய்யாம ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணிட்டு இருக்கோம். சில டைம் இந்த மாதிரி தான் மறைஞ்சு போயிடுவாங்க. சில சமயத்துல வந்துட்டு அப்படியே முகமே வேற ஒருத்தரோட முகம் மாதிரி மாறிடும். இப்போ இந்த பொண்ணு வந்து எந்த பொருளை டச் பண்ணாலும் வந்து அது காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸும் அவ கூடவே சேர்ந்து மறைஞ்சு போயிடும். அது எப்படி அப்படின்னா இப்போ அந்த பிரேஸ்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருந்தா. இப்போ அந்த பிரேஸ்லெட்டை போட்டதுக்கு அப்புறமா வேற எந்த பொருளை தொட்டாலும் அதுதான் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரேஸ்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி எந்த பொருள் போட்டிருந்தாலும் சரி அதுவும் வந்து அந்த பொண்ணு கூடவே சேர்ந்து மறைஞ்சிரும். ஆனா ஆரம்பத்துல இந்த பிரேஸ்லெட் தான் பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு புரியாம தான் இருந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிருச்சு.